வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரே நம்பர் வாட்ஸ்அப்பை 2 மொபைலில் யூஸ் பண்ணணும், அல்லது 3 மொபைலில் யூஸ் பண்ணணும், 4 மொபைலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் செகண்டரி மொபைலில் இருந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது அதில் லிங்க் எ டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டணும். ஓகேவா? அந்த ஆப்ஷன் காட்டலை அப்படின்னா என்ன பண்ணுறது? லிங்க் எ டிவைஸ் ஆப்ஷன் நாட் ஷோயிங் வந்ததுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். பீட்டா வெர்ஷனில் தான் அந்த லிங்க் டிவைஸ் ஆப்ஷன் இருக்குங்கிறதான் கிடையாது. எல்லா டிவைஸுக்கும் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தாலே இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஈஸி மெத்தட். ஓகே, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நீங்கள் இது செகண்டரி மொபைல் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மொபைலில் நீங்கள் லிங்க் பண்ண போகிறீங்க, வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரி வந்திருக்கும், இந்த இடம் வந்திருக்கும். சரியா? எல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டே வரேன் பாருங்கள். க்ளோஸ் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது அக்ரி அண்ட் கண்டினியூன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும். அடுத்ததாக மொபைல் நம்பர் கொடுக்கணும். இங்கே மொபைல் நம்பர் ஏற்கனவே அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா ஓடிபி போகும். ஓடிபி வச்சு உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபஸ்ட் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மொபைலில் வாட்ஸ்அப் வெளியில் வந்துடும். சரியா? அதாவது ஒரு நம்பருக்கு ஒரு இதில் தான் நீங்கள் ஓடிபி போட்டு எடுக்க முடியும். ஏற்கனவே ஓடிபி போட்டு ஃபஸ்ட் மொபைலில் நீங்கள் சைன்இன் லாகினில் இருந்தீங்கன்னா அது லாக் அவுட் ஆகிரும், இங்கே லாகின் ஆகிரும். சரியா? அதனால் அது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் லிங்க் டிவைஸ்னு இந்த இடத்துல வரணும். ஆனால் வரல. இதுதான் உங்களுடைய ப்ராப்ளம். ஓகேவா? இங்கே ஹெல்ப் மட்டும்தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சிம்பிள் மெத்தட் தான். சரியா? இந்த சைடு திருப்பிக்கோங்க, சிம் கார்டை வெளியில் எடுத்துருங்க, அவ்வளோதான். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 சிம் கார்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் 2 1 நீங்கள் எத்தனை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் சரி தான். சரியா? 2 சிம் கார்டு போடுற செட் இது. 2 சிம் கார்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் 1 இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஹெல்ப் மட்டும்தான் காட்டும். அந்த இடத்துல லிங்க் டிவைஸுங்கிற ஆப்ஷன் வராது. சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல சிம் கார்டை வெளியில் எடுத்துருங்க. சரியா? சிம் கார்டை வெளியில் எடுக்க போகிறேன். இன்னும் வர மாட்டேக்கு, கொஞ்சம் டைட்டாக இருக்குது போல். ரைட்டு, வந்துருச்சு. இப்போ சிம் கார்டு 2 நான் வெளியில் எடுத்தாச்சு. சரியா? எம்டியாக உள்ள வச்சுக்கோங்க. இப்போ எம்டியாக வச்சா எப்படி மொபைல் நெட் யூஸ் பண்ணுறது? இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணணும், லிங்க் பண்ணணும், செட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு மொபைல் நெட்டு தேவைப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரைமரியாக அந்த டிவைஸ் வச்சுருப்பீங்களா, இன்னொரு மொபைலில் வாட்ஸ்அப் வச்சுருப்பீங்களா, அதில் எப்படியும் உங்களுக்கு இன்டர்நெட் இருக்கும். சரியா? வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுனால அதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும், மொபைல் ஹாட்ஸ்பாட் போட்டுவிட்டு இதில் வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அல்லது உங்கள்கிட்ட வைஃபையே இருக்குது, சரியா, அப்படின்னா அந்த வைஃபையை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் வைஃபை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று. சரியா? கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் வைஃபை இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணுறேன். சரியா? ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே அதில் கனெக்ட் பண்ணி இப்போ சிம் கார்டு ரிமூவ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிடுச்சு. சரியா? சரி, ரைட்டு, ஓகே. இப்போ நமக்கு நெட்டு இருக்குது. இப்போ செட் பண்ணுற வரைக்கும் தான் இந்த நெட்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். மறுபடியும் கூட நீங்கள் சிம் கார்டை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் வாட்ஸ்அப்புக்கு மறுபடியும் போனால் அந்த இடத்துல முதல் வராது. ஏன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். மறுபடியும் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருங்க. 3 டாட் இருக்குல்ல, கிளிக் பண்ணுங்கள். லிங்க் டிவைஸ் வந்துருச்சா? வந்துட்டானா? இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள், லிங்க் டிவைஸ். இப்போ தான் இந்த கியூஆர் கோடு ஓப்பன் ஆகும். இந்த கியூஆர் கோடை நீங்கள் அந்த ஃபஸ்ட் மொபைல்லேருந்து ஸ்கேன் பண்ணணும். ஓகேவா? ஸ்கேன் பண்ணால் அந்த ஃபஸ்ட் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப்பு அப்படியே அங்கே வந்துடும். ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா? பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஸ்கேன் பண்ணுவோம். என்ன பண்ணணும், இங்கே வாட்ஸ்அப் போய்க்கணும். வாட்ஸ்அப் போயாச்சு. இதுதாங்க வாட்ஸ்அப்பு. ஏற்கனவே லாகினில் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் அப்படி இங்கே வரப்போகுது. சரியா? இப்போ 3 டாட் இங்கேயும் போய்க்கணும். லிங்க்டு டிவைஸ் இங்கே போகணும். சரியா? அந்த இடத்துல போய்ட்டு லிங்க் டிவைஸ் கொடுக்கணும். யூஸ் மொபைல் டேட்டா. இப்போ ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான். லாகின் வருது, லோடிங். இங்கே உள்ள கண்டென்ட் அப்படியே இங்கே லோட் ஆயிரும். சரியா?
ஸோ இங்கே என்னெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களோ வாட்ஸ்அப்பில் அது எல்லாமே இங்கே வந்துடும். கண்ட்ரோல் ஆனால் நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ரைமரி இதில் தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் எத்தனை செல்லில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதுதான் வந்து அந்த நேம். சரியா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே லாக் அவுட் இருக்கும். ஸோ ப்ரைமரி மொபைலில் தான் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். இங்கே நீங்கள் லாக் அவுட் பண்ணிங்கன்னா இங்கேயும் லாக் அவுட் ஆயிரும். சரியா? அவ்வளோதாங்க. ஈஸியாக நீங்கள் அந்த லிங்க் டிவைஸ் ஆப்ஷன் நாட் ஷோயிங் அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. பீட்டா வெர்ஷனில் இருக்கணும் அவசியம் கிடையாது. சிம் கார்டை ரிமூவ் பண்ணுங்கள், மறுபடியும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள், ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுங்கள், அந்த ஆப்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய்க்கலாம். சரியா? அது வரைக்கும் டெம்பரவரியாக ஒரு நெட் கனெக்ஷன் இந்த ப்ரைமரியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மொபைல் டேட்டாவையோ அல்லது வீட்டில் வைஃபை வச்சு இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 2 டிவைஸ்லையும் சேம் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சப்போஸ் நீங்கள் ஒரு செல்லை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா கூட இன்னொரு செல்லை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா வாட்ஸ்அப் உங்களுக்கு அங்கே லிங்கில் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ரைட்டு, ஓகே. இப்போது நீங்கள் கேட்கலாம், இதில் சிம் கார்டை இன்சர்ட் பண்ணால் என்ன ஆகும்னு செகண்டரி ஃபோனில். இப்போ நீங்கள் தாராளமாக சிம் கார்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணி காட்டிடலாமா? இன்சர்ட் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் இந்த சிம் கார்டு நம்பரை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, வாட்ஸ்அப் நம்பர் வந்து, ஆனால் ப்ரைமரி அக்கௌண்ட்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் தான். சரியா? இப்போ நான் இந்த சிம் கார்டை இதில் போட போகிறேன். அவ்வளோதான். அந்த செட் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வர்ற வரைக்கும் தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் சிம் கார்டை போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் அப்படியே தான் இருக்கும். வாட்ஸ்அப் லாக் அவுட் ஆகாது. ஏன்னா கண்ட்ரோல்லாம் ப்ரைமரியில் தானே இருக்குது, ஒன்றும் ஆகாது. சரியா? மறுபடியும் வந்து சிம் கார்டை போட்டுக்கோங்க. போட்டே உங்களை காட்டிடுறேன். வீடியோ லென்த் ஆனாலும் பரவாயில்ல, போட்டு காட்டிட்டா உங்களுக்கு என்னங்கிறது கிளியர் ஆயிரும்ல. ரைட்டா? அவ்வளோதான். போட்டாச்சா? அவ்வளோ. நீங்கள் இப்போது நீங்கள் வைஃபை கூட தேவையில்லை. நீங்கள் வாட்டுக்கில் மொபைல் டேட்டா வச்சு, இந்த மொபைல் டேட்டா வச்சு நீங்கள் இந்த சிம் கார்டு உள்ள மொபைல் டேட்டா வச்சு ப்ரைமரி வாட்ஸ்அப்பை இந்த மொபைலில் செகண்டரி மொபைலில் நீங்கள் அழகாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 2 சிம் கார்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. இந்த சிம் கார்டில் உங்களுக்கு மொபைல் டேட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மொபைல் டேட்டா இங்கே யூஸ் ஆகும். சரியா? அவ்வளோதாங்க. சிம்பிள் மெத்தட் தான். நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ஆப்ஷன் நாட் ஷோயின்னு வந்ததுன்னா சிம் கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டெம்பரவரியாக உங்கள் செல்லுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டு லிங்க் பண்ணிவிட்டு லிங்க் ஆப்ஷன் வந்துடும், லிங்க் டிவைஸ் வந்துடும். அந்த ஆப்ஷன் வந்தோடனையும் லிங்க் பண்ணிவிட்டு மறுபடியும் சிம் கார்டை இன்சர்ட் பண்ணிடுங்க. சரியா? இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு சிம் அந்த எஜெக்டர் டூல் இல்லைன்னா இப்போ சேஃப்டி பின் யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது காட்டில் இருந்தீங்கன்னா முள் இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ப்பாக முள் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். சிம் ட்ரே எடுக்கிறதெல்லாம் ஈஸி தான். சரியா? அதனால் ஏதோ ஒரு துரும்பு இது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் செட் பண்ணிடுங்க. இதான் மெத்தட். ஓகேவா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.